போன பாட்டுல நம்ம பார்வதி தேவியோட பாட்டிமா சிவன் பார்வதி கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக ஹிமாலய அரண்மனைக்கு வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் சட்டுன்னு கோவப்படக்கூடிய ஒரு டைப். கல்யாண சம்பிரதாயங்கள் பத்தின ஃபுல் டீடைல்ஸும் அவங்களுக்கு தெரியும்னு பார்த்தோம். இப்ப நம்ம பார்வதி தேவியையும் பாட்டிமாவையும் காட்டுறாங்க. பார்வதி பாட்டிமா கிட்ட, நீங்க ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி அரண்மனைக்கு வந்திருப்பீங்க, வாங்க நீங்க கொஞ்சம் ஓய்வுடுங்க, நான் உங்களுக்கு காலமிக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டிமா, அதெல்லாம் தேவையில்லமா, வா நீ வந்து பேசாம என் பக்கத்துல உட்காருன்னு சொல்றாங்க. பார்வதி தேவிய பக்கத்திலேயே உட்கார வைக்க பாக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா, இல்ல பாட்டிமா, உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு போதுமான அளவு வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நான் நல்லா வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாக்கு காலெல்லாம் அமுக்கி விட்டு நல்லா பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஓரமா அந்த ரூமுக்கு வெளியில நின்று பர்வதராஜனும் மீனாதேவியும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்ப பர்வதராஜன், மீனா நம்ம பொண்ணு செம்ம டேலண்ட்ல, பார்வதியால மட்டும்தான் எப்பவுமே கோபத்துல இருக்கிற உங்க அம்மாவை கூட சிரிச்சு பேச வைக்க முடியும்னு சொல்றாரு. அதுக்கு மீனாவதி தேவி, அப்படியெல்லாம் இல்ல ராஜா, எங்க அம்மாவோட சுபாவமே அப்படித்தான். எங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி மாதிரி, எதுக்கு இருக்கிறவங்களோட சுபாவத்தை அப்படியே பிரதிபலிப்பாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பாட்டிமா பார்வதி கிட்ட, நீ எப்பவுமே நல்லா இருமா, நல்லா இருக்கணும், நீ இப்படி என்ன தொட்டு என்னோட காலை அமுக்கி விட்டதுக்கு அப்புறமா இத்தனை வருஷமா என்னோட உடம்புல இருந்த எல்லா சோர்வும் காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து அவங்க பார்வதி தேவி கிட்ட, சரி நீ கல்யாணம் பண்ணிக்க போறவரை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே, மாப்பிள்ளை எப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு பார்வதி தேவியோ வெக்கப்பட்டுக்கிட்டே தலையை குனிஞ்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப பாட்டிமா, சரிமா நீ இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே இரு, நான் மாப்பிள்ளை யாரு என்ன ஆள் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் உங்க அப்பா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்வதி தேவி, கண்டிப்பா கேட்டுக்கோங்க பாட்டிமா, ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நல்லா ஓய்விடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, வயசான காலத்துல கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ சொல்லுங்க, நான் ஏன் கையாலே அதெல்லாம் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குற மீனாவதி தேவி, இப்படி பாசமா எல்லாரையும் நல்லா பாத்துக்கிற என்னோட பொண்ணோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ, கைலாய மலையில போய் அவ எப்படி எல்லாம் வாழ போறாளோ அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. பர்வதராஜன், எல்லாம் சரியா தான் நடக்கும், நீ தேவையில்லாம கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அடுத்து கைலாய மலையை காட்டுறாங்க. அங்க நம்ம சிவன் சப்தரிசிகள் கிட்ட, சப்தரிசிகளே என் சார்பா பார்வதி தேவியை போய் பொண்ணு கேட்டு அவங்கள பெத்தவங்களை போய் பார்த்து பேச வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு, சீக்கிரமா நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றேன். சப்தரிசிகள் எல்லாரும், பிரபு நாங்க ஏற்கனவே பார்வதி தேவி கிட்ட இந்த மாதிரி நாங்க எல்லாரும் வந்து அவங்க பெத்தவங்க கிட்ட போய் பொண்ணு கேட்டு வந்து பேச போறோம், பொண்ணு கேட்க போறோம், பேச போறோம், பூ வைக்க போறோம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் கரெக்டா பிளான் படி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தனியா நின்று நம்ம ததீசி முனிவர் பார்த்துட்டு, அடா பாவிகளா, பார்வதி தேவி கிட்ட நாங்க சிவன் சார்பா பொண்ணு கேட்டு வருவோம் அப்படின்னு சொன்னதே நான் தான், என்ன மட்டும் விட்டு சப்தரிசிகளை மட்டும் பொண்ணு கேட்க சிவன் அனுப்புறாரே அப்படின்னு கவலையோட இருக்கிறார் நம்ம ததீசி. இவரை பொண்ணு கேட்க அனுப்பல. இதை உணர்ந்த நம்ம சிவனும், ததீசி முனிவரே பொண்ணு கேட்டு சப்தரிசிகள் போய்தான் ஆகணும், ஆனா நீங்க இல்லாம உங்களை கூட கூட்டிட்டு போகாம அவங்க அந்த சுபகாரியத்தை செய்ய கண்டிப்பா முனைய மாட்டாங்க, கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டது ததீசி முனிவர் ரொம்பவே ஹாப்பி ஆகி, ரொம்ப நன்றி பிரபு, இன்னைக்கு நீங்க ரொம்ப காலமா என்கிட்ட இருந்த என்னோட ஒரு பெரிய ஆசையை நிறைவேற்றி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ சப்தரிசிகளை ஒருவரா இருக்கிற நம்ம காசிப முனிவர், ஆனா பிரபு ஒரு சம்பிரதாயம் இருக்கு, அதை நீங்க செய்யாம எங்களால பொண்ணு வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பத்தி பேச முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம பிரகுமுனி, பிரபு நாங்க உங்க வருங்கால புகுந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போறோம், அப்படி போகும்போது கண்டிப்பா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஏதாவது கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம சிவன், ஆமா ரிஷி, பார்வதி கூட இந்த சம்பிரதாயத்தோட மகத்துவத்தை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி கூடையா ஸ்வீட், பழங்கள், கொஞ்சம் நகைகள்னு எல்லாத்தையும் வர வைக்கிறார். இதையெல்லாம் சீரா நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சப்தரிசிகள் கிட்ட சொல்றாரு. உடனே சப்தரிசிகளும் நம்ம ததீசி முனிவரும் சிவனை கும்பிட்டு ஹிமாலய அரண்மனைக்கு புறப்பட்டு போறாங்க சீரோட. அங்க மகாமந்திரி எல்லா சப்தரிசிகளையும் நம்ம ததீசி முனிவரையும் வரவேற்று உள்ள கூட்டிட்டு போறாரு. அடுத்து அவங்க எல்லாரும் பர்வதராஜ முன்னாடி உட்கார்ந்து அவர்கிட்ட, ராஜா நாங்க சப்தரிசிகள் எல்லாரும் ததீசி முனிவரோட தலைமையில எங்க வீட்டு மாப்பிள்ள எங்களோட சிவனுக்காக உங்க பொண்ணு பார்வதிய பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம், அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம பர்வதராஜன், உடனே எனக்கு முழு சம்மதம் ரிஷிகளே, சிவன் மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறது என்னோட பெரிய அதிர்ஷ்டம், அது என்னோட பெரிய பாக்கியம்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஜெயா விஜயா ரெண்டு பேரும் நம்ம கல்யாண பொண்ணான பார்வதி தேவிய இவங்க எல்லாரும் இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க முன்னாடியே சப்தரிசிகளும் பர்வதராஜனும் நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமா ஒரு தேங்காய மாத்திக்கிறாங்க. அடுத்து நம்ம ததீசி முனிவர், நம்ம எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்கான அந்த சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். பர்வதராஜன், அது என்ன நிச்சயதார்த்த சம்பிரதாயம் அப்படின்னு கேட்கிறார். இதுக்குதான் நம்ம பாட்டிமா இருக்கிறாங்களே, சோ அவங்க கல்யாணத்துல நிச்சயதார்த்த சம்பிரதாயம்னா என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பொண்ணோட அப்பா பையன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னோட பொண்ணை உங்க வீட்டு பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சு அடுத்து அவரே கல்யாண பொண்ணுக்கு தண்ணீர், அரிசி, பூ எல்லாம் வச்சு பூஜை செய்யணும்னு சொல்றாங்க. இதை கேட்கிற பர்வதராஜன் சரின்னு சொல்லிட்டு, பர்வதராஜனாகிய நான் என்னோட பொண்ணு பார்வதியை சிவனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்க சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா சொன்ன மாதிரியே கல்யாண பொண்ணான நம்ம பார்வதி தேவிக்கு செய்ய வேண்டிய அந்த பூஜை எல்லாத்தையும் செய்யறாரு. அப்பா பொண்ணுக்கு செய்யறாரு. அடுத்து அரண்மனையில இருந்தவங்க எல்லாரும் நம்ம
பார்வதி தேவிக்கு பூ போட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. அடுத்து ராஜா சிவனுக்கான அந்த சீரை சப்த ரிஷிகள் கிட்ட கொடுக்கிறார். அப்போ பிறகு முனிவர் சிவன் பார்வதியோட கல்யாண தேதிய குறிச்சிட்டதா சொல்லி அது ஒரு அற்புதமான ஒரு தேதி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு நாள் பார்த்திருக்கிற அந்த டேட்டை பத்தி சொல்றாரு. பங்குனி மாதம் கிருஷ்ண பக்ஷியோட சதுர்தசி அன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த தேதியை கேட்கிற மகாமந்திரி அந்த நாள் சிவராத்திரி ஆச்சே அப்படிங்கிறார். அதுக்கு நம்ம ததீசி முனிவர் எஸ் அந்த நாள் சிவராத்திரி தான். என்னைக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குதோ அந்த நாள தான் பிற்காலத்துல மகா சிவராத்திரின்னு உலக மக்களே கொண்டாட போறதா சொல்றார். அடுத்து நம்ம பர்வதராஜனும் சரி சப்த ரிஷிகளாகிய நீங்களே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, அப்போ சிவன் பார்வதி கல்யாணம் நீங்க சொன்ன அந்த டேட்லயே பங்குனி மாசத்திலேயே வர சிவராத்திரி அன்னைக்கே சிறப்பா வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டு பார்வதி தேவி உட்பட அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பர்வதராஜன் சப்தரசிகள் கிட்ட மகாதேவர் கிட்ட இந்த தேதியை பத்தியும் அடுத்து மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சில சம்பிரதாயங்கள் செய்யறதுக்காக நாங்க எல்லாரும் சீக்கிரமா கைலாய மலைக்கு வருவோங்கிறத பத்தியும் அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிற. இதையெல்லாம் பார்த்து நம்ம கல்யாண பொண்ணு பார்வதி தேவி ரொம்ப ஃபுல் ஹாப்பி மூட்ல சேம குஷியா இருக்கிறாங்க. வைகுண்டத்துல இருந்து நடக்கிற கூத்தெல்லாம் பாக்குற நம்ம மகாவிஷ்ணு கூட உலகத்தோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா விளங்குற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சிவனுக்கும் பார்வதி தேவிக்குமான அந்த கல்யாணம் நடக்க போற அந்த தேதி நிச்சயிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டு பிரம்மதேவரும் சந்தோஷப்படுறாரு. அடுத்து நம்ம கைலாய மலையை காட்டுறாங்க. அங்க நம்ம சப்தரிஷிகள் எல்லாம் கல்யாண தேதியை சிவன் கிட்ட சொல்லிட்டு அவரோட பதிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம சிவன் அவரோட சீட்ல இருந்து எந்திரிச்சு ஒரு சின்ன சிரிப்போட கல்யாண தேதி ரொம்ப நல்ல நாளா பார்த்து குறிச்சிருக்கீங்க, எனக்கு சம்மதம்னு சொல்லிட எல்லாரும் ஷாம குஷியாயி ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹிமாலய அரண்மனையை காட்டுறாங்க. அங்க நம்ம பர்வதராஜன் பொண்ணு சைடுல இருந்து மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் செய்யறதுக்காக மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சீரெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பாட்டிமா ராஜா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பொண்ணு வீட்டுல இருந்து போறீங்க, மாப்பிள்ளை வீட்டுல நீங்க செய்ய போற அந்த முதல் சம்பிரதாயம் இந்த சீர் தான். சோ இதுல இருந்து நாம எப்படி இதுல இருந்துதான் அவங்க நாம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நாம பண்ற அந்த சீர்ல இருந்து தான் அவங்க முடிவெடுப்பாங்க. அதனால எல்லாமே சரியா செய்யணும் அப்படிங்கிறாங்க. சீரு கொடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, ஒவ்வொரு சீரும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். என்ன நீங்க மாப்பிள்ளைக்கான துணியையும் அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கான துணியையும் ஒன்னா வச்சிருக்கீங்க, அதை சேர்த்து வைக்க கூடாது, தனித்தனியா வைக்கணும். அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையோட துணி மத்தவங்க எல்லாத்தையும் விட ரொம்ப அழகானதா இருக்கணும். அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷனை பத்தி டீடைல பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பார்வதி தேவி அங்க வந்து பாட்டிமா இந்த சீரெல்லாம் நான் தான் ரெடி பண்ணேன், என்னோட தப்பு தான் இது, எல்லாத்தையும் நான் ஒண்ணு மண்ணா வச்சுட்டேன், சேர்த்து வச்சுட்டேன், நான் சீக்கிரமாவே எல்லாத்தையும் கரெக்டா பிரிச்சு வச்சிரேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாட்டிமா மீனா நீ என்ன சும்மா நின்னு பாத்துக்கிட்டே இருக்க, எந்த பொண்ணுக்கு கல்யாணமோ அந்த கல்யாண பொண்ணையே வா எல்லா வேலையும் செய்ய சொல்லுவேன், இது ரொம்ப தப்பு, என்ன நீங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் தப்பு தப்பா செய்றீங்களேன்னு சொல்லிட்டு மீனா தேவியை போட்டு திட்டு. அடுத்து பாட்டிமா நீங்க இங்கேயே ஒரு வேலையும் ஒழுங்கா கரெக்டா செய்ய மாட்டேங்கிறீங்க, இதுல மாப்பிள்ளை வீட்டுல போய் எதை சரியா செய்வீங்க, எதை தப்பு பண்ணுவீங்க, நான் ஒண்ணு பண்றேன், என்னோட ஆள் ஒத்தவரை உங்க கூடயே நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்தவரை கூப்பிட்டு நீ இவங்க கூட சேர்ந்து போய் கைலாய மலையில பொண்ணு வீட்டு சைடுல இருந்து போற நம்மள அவங்க எப்படி வரவேற்கிறாங்க, யார் யாரு என்னென்ன செய்யறாங்க, எப்படி பேசுறாங்க பழகுறாங்க, மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பத்தியும் மாப்பிள்ளை வீட்டு குடும்ப வழக்கம் என்ன ஏதுங்கிறத ஃபுல் டீடைலையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். அது மட்டும் இல்ல பையன் வீட்டுல பொண்ணு கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, சீர்சனத்தை எல்லாம் அவங்க எதிர்பார்க்கிற ரேஞ்சுக்கு செய்யறாங்களா இல்லையா, இது எல்லாத்தையும் பத்தி கேட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா கிளவி சொல்லிடுது. அடுத்து எல்லா சம்பிரதாயங்களையும் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சீர் வாங்கிட்டு வர தப்பி தவறி கூட மறந்துடாதீங்க அப்படின்னு பாட்டிமா சொல்றாங்க. ஏன்னா சீரெல்லாம் கொண்டு போய் இவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு மறுபடியும் சீரா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சில ஐட்டங்களை கொடுக்கணுமா. அடுத்து நம்ம பர்வதராஜன் இதையெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே இவங்க இப்படித்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அத்தை சரி நாங்க கிளம்புற நேரம் வந்துருச்சு நாங்க கிளம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஆட்கள் சீரெல்லாம் எடுத்துட்டு வர பர்வதராஜா கைலாய மலைக்கு புறப்பட்டு போகிறார். அடுத்து நம்ம சிவனோட டார்லிங் பார்வதி தேவியை காட்டுறாங்க. அவங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து பாட்டிமா சொல்றதை கேட்டு கவலையோட இங்க நம்ம வீட்டுல என்னடா அப்படின்னா கல்யாணத்துல நடக்கிற எல்லா சம்பிரதாயங்களை பத்தியும் நல்லா தெரிஞ்சு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணுமேனு நினைக்கிற பாட்டிமா இருக்கிறாங்க. ஆனா கைலாய மலையில இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லி மகாதேவருக்கு புரிய வைக்கிறதுக்கு அங்க ஒரு பொண்ணு கூட இல்லையே, ஃபுல்லா ஆம்பளை பையலா அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சீரு சனத்தை சம்பிரதாயம் பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. பாட்டிமா வேற மாப்பிள்ளை சைடுல நிறைய எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி நிறைவேறுமோ என்ன ஆக போகுமோ அப்படின்னு மனசுல கொஞ்சம் கவலையோட இருக்காங்க. அடுத்து இந்த பக்கத்துல நம்ம கைலாய மலையை காமிச்சா அங்க சிவகணங்கள் எல்லாரும் நீங்க எல்லாரும் வேணா பாருங்க, நம்ம மாதா பார்வதி தேவி கைலாய மலைக்கு வந்ததுமே கைலாய மலையை அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிட போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம நாரதர் அங்க வந்தவர் ஆமா கண்டிப்பா மாதா பார்வதி தேவி இங்க வந்ததுக்கு அப்புறம் கைலாய மலையை ஜொலிச்சே ஆகணும், ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா கைலாய மலைக்கு அவங்க வரும்போது அவங்கள வரவேற்கிறதுக்கான வேலையெல்லாம் யாரு பார்க்க போறீங்க, மாதா இங்க வரும்போது அவங்கள வரவேற்கிறதுக்காக கூட இங்க ஒரு பய இந்த கைலாய மலையை அலங்கரிக்கவே இல்லையே, என்னடா பொண்ணு வீட்டுல இருந்து வர்றாங்களே வரும்போது கொஞ்சம் அவங்கள வரவேற்கிற மாதிரி சீவு சனத்தை எல்லாம் செஞ்சு அலங்காரம் எல்லாம் பண்ணி சிறப்பா அவங்கள வரவேற்க வேண்டாமா அப்படின்னு நாரதர் கேட்கிறார். அப்போ ஒரு சிவகணம் நாரதர் கிட்ட தேவரிஷி அப்ப நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு நம்ம நாரதர் ஏதோ பதில் சொல்ல வருவாரு. அப்போ இன்னொரு சிவகணம் நாரதரே ஸ்டாப்,
நிறுத்துங்க அப்படிங்கிறார். ஏன் இவர்கிட்ட இத பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நாரதருக்கு எப்படி இத பத்தி எல்லாம் தெரியும்? அவரே கல்யாணம் ஆகாதவர் அப்படின்னு சொல்லி அந்த சிவகணங்கள் எல்லாம் நம்ம நாரதரை நக்கல் செய்றாங்க. அடுத்து இந்த சிவகணங்கள் எல்லா பேரும் மகாதேவர் பக்கம் திரும்பி, ஆண்டவா நீங்களே சொல்லுங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவன், எனக்கு இத பத்தி எல்லாம் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் தெரியாதுப்பா. பார்வதி என்கிட்ட ஏதோ ஒரு 1-2 விஷயத்தை பத்தி மட்டும் தான் சொன்னா. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் பார்க்கக்கூடிய விதமா நல்லா குளிச்சு அழகான துணி எல்லாம் உடுத்திக்கங்க. அடுத்து மாப்பிள்ளை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வரும்போது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வரணும்னு சொல்லி இருக்கிறதா சொல்றாரு. இத கேக்குற நாரதர், பிரபு இதெல்லாம் மாதாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போகும்போது திருமண ஊர்வலத்துல செய்ய வேண்டிய, எப்படி திருமண ஊர்வலத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆனா இப்போ பர்வதராஜன் அவரோட குடும்பத்தோட கல்யாணத்துக்காக முதல் சம்பிரதாயத்தை உங்களுக்கு செய்யறதுக்காக இந்த மலையை நோக்கி வந்துகிட்டு இருக்கார். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிங்க பிரபுங்கிற. இத கேக்குற நம்ம சிவனோ ரொம்ப சிம்பிளா, எனக்கு இதெல்லாம் தெரியாத நாரதரே, பார்வதி இத பத்தி எல்லாம் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்லிடுறாப்ல. என்ன சிவனே தெரியாதுன்னு சொல்லிட்டாப்லயே அப்படின்னு எல்லாரும் ஒருத்தர் பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிவன், இப்ப எதுக்கு எல்லாரும் முழிச்சிட்டு கவலைப்படுறீங்க? பர்வதராஜா இங்க தானே வராரு. அவர் வந்ததும் அவர் என்ன சொல்றாரோ அதுபடியே நம்ம நடந்துக்கலாம். அவங்க வரவேற்கிறதுக்காக, அவங்கள வரவேற்கிறதுக்காக வேணும்னா கைலாய மலையை கொஞ்சம் சுத்தம் செஞ்சு அலங்காரம் செய்யலாம். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் நாரதரே, பார்வதி ரொம்ப முக்கியமா சொன்னது, புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஏதாவது கொண்டு போகணுமா, அங்க இருந்து வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா. சோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஏதாவது சீர் ஐட்டம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். நீங்க தான் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நாரதர், சரியா சொன்னீங்க பிரபு, நாம கண்டிப்பா நம்ம சைடுல இருந்து ஏதாவது சீர் கொடுக்கணும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற. அடுத்து நாரதர் சிவகணங்கள் பக்கம் திரும்பி, எல்லாரும் என்ன சும்மா பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா போய் கைலாய மலையை சுத்தம் செஞ்சு அலங்கரிக்கிற வேலையை பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த அந்த சீர் ரெடி பண்ண வேண்டிய அந்த வேலையை செய்ய கிளம்பிட்டார். ஆனா சிவகணங்கள் எல்லாரும் வேலை செய்யற மாதிரி தெரியல, சும்மா ஏனதானு ஓப்பிடிச்சிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்களுக்கு எப்படி சுத்தம் செய்யறது, எப்படி அலங்காரம் செய்யறது அப்படிங்கிறது தெரியல, முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா தேவலோகத்துல இருக்கிற தாரகாசுரனை காட்டுறாங்க. அவன் அசுர குருதேவர் சுக்கராச்சாரியார் கிட்ட, குருதேவா நான் ரொம்ப ஆசைப்பட்ட சொர்க்கலோகத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு மன நிம்மதியே இல்ல, ஏனோ ஒண்ணு என்ன உறுத்திக்கிட்டே இருக்குங்கிற. அதுக்கு நம்ம அசுர குரு, எவன் ஒருவன் ஒரு இடத்துல இருந்து அவனுக்கு கிடைக்கிற வசதி வாய்ப்புல இருந்து, அந்த இடத்துல அவனுக்கு கிடைக்கிற அந்த வைபோகத்துல இருந்து சந்தோஷமா அவன் இல்லையோ, அப்போ அந்த இடத்துல அவன் இருக்க தகுதி இல்லாதவன் அர்த்தம். நீ இங்க இருந்து சந்தோஷமா இல்ல, உனக்கு வேண்டிய வசதி வாய்ப்பு எல்லாம் இங்க இருக்கு, நீ சொன்னதும் செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான ஆட்கள் இங்க இருக்கிறாங்க, இருந்து உனக்கு நிம்மதி இல்லைனா நாம இங்க இருக்க கூடாது, இங்க இருக்கிற தகுதி நமக்கு இல்லன்னு அர்த்தம் அப்படிங்கிற. உன்னால மன நிம்மதியோட இங்க வாழ முடியாதுங்கிற. தாரகாசுரனோ, அப்படியெல்லாம் இல்ல குருதேவா, என்னோட மன நிம்மதி இப்படி காணாம போனதுக்கு காரணம் அந்த சிவன் தான், அந்த சிவனுக்கு பிறக்க போற அந்த பையனை நினைச்சு தான் எனக்கு பயமா இருக்குங்கிற. அடுத்து இன்னும் கொஞ்சம் உசுரோட இருக்கிற அந்த தேவர்களை பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, அவங்க என்னைக்கு வேணாலும் வந்து என்கிட்ட இருந்து என்னோட இந்த சொர்க்கத்தை பறிச்சுட்டு போயிருவானுங்க, என்னோட மன நிம்மதிக்காவது நான் கண்டிப்பா அவங்கள கொன்னே ஆகணும். ஆனா எப்படி கொல்றது, அவனுங்க தான் ததீசி ஆசிரமத்தை விட்டு வெளியில வரமாட்டேங்கிறானுங்களே, என்னால உள்ளேயும் போக முடியாதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அடுத்து கைலாய மலையை காட்டுறாங்க. நாரதர் சீர்பெட்டியை ரெடி பண்ணி ஒரு சிவகணத்துக்கிட்ட கொடுத்து தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அடுத்து மத்த சிவகணங்கள் எல்லாம் உடம்பு ஃபுல்லா மண்ணை பூசிட்டு சுத்தி நின்னு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இத பாக்குற நாரதர், நாராயணா நாராயணா, ஓய் சிவகணங்களே என்ன கோலம் இது, இதே மாதிரியே போய் தான் மகாதேவரோட அந்த கல்யாண சம்பிரதாயத்துல கலந்துக்க போறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சிவகணங்கள் எல்லாரும், ஏன் நாரதரே இதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க தான் இந்த மாதிரியான சுபகாரியங்கள் நடக்கும்போது சுத்தபத்தமா இருக்கணும்னு சொன்னீங்க, மண்ணு உங்க உடம்ப சுத்தப்படுத்துற மாதிரி வேற எதாலையும் சுத்தப்படுத்த முடியாது, நீங்க வேணும்னா பூசி பாருங்களேன், அருமையா சுத்தபத்தமா இருக்கும் அப்படின்னு நாரதரையே மண்ணை பூசிக்கிற சொல்றாங்க. நாரதருக்கே வேற அதை பூசி விட்டு வேடிக்கை பாக்குறானுங்க. நாரதர், எல்லாரும் அமைதியா இருங்க, புரிஞ்சுக்கோங்கப்பா, பர்வதராஜன் வைணவ குலத்தை சேர்ந்தவர், இப்படி மண் எல்லாத்தையும் உடம்புல பூசி இருந்தா அவருக்கு பிடிக்காது, போய் எல்லாரும் முதல்ல தண்ணி ஊத்தி குளிங்கடா அப்படின்னு சொல்லி அவங்கள அங்க இருந்து விரட்டி வர்றார். அடுத்து அவர் கூடயே இருந்த அந்த சிவகணத்துக்கிட்ட, ஏப்பா சிவகணமே, நீ கையில வச்சிருக்கிற அந்த பெட்டி சீர் பெட்டி ரொம்ப முக்கியமானது, இத பத்திரமா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு மத்த வேலையை பார்க்க கிளம்பிடுறார். நாரதர் இப்படி சொல்லி அனுப்பி வச்ச அந்த சிவகணம் இன்னொரு சிவகணத்து மேல மோதி அந்த சீர் பெட்டி அப்படியே பொத்துன்னு கீழே போட்டுறார். கரெக்டா அந்நேரமா பார்த்து இந்த பக்கத்துல பர்வதராஜன் வேற வந்துடுற. பர்வதராஜன் வந்துட்டாருன்னு குரல் கேட்க பதட்டத்துல எதை அள்ளி பெட்டிக்குள்ள போறோன்னு கூட தெரியாம புலியோட தோல், வில்வையில, ஊமத்தம்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து சிவனோட சீர் பெட்டிக்குள்ள வச்சு பெட்டியை மூடிட்டு அங்கிருந்து ஓடிறானுங்க. அடுத்து கைலாய மலைக்கு பர்வதராஜன், மகாமந்திரி, ராஜாவோட வேலையாட்கள், சப்த ரிஷிகள், ததீசி முனி எல்லாரும் வந்திருக்காங்க. சிவகணங்களோ அதே மண் பூசுன அந்த கோலத்திலேயே பர்வதராஜன் முன்னாடி போய் நிக்க, அவரு யாரா இவங்க எல்லாரும் ஏன் இப்படி இருக்காருங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிறார். நாரதர் அந்த இடத்துக்கு ஓடி வந்து, நாராயணா நாராயணா, இதே கோலத்தோட ராஜா முன்னாடி வந்துட்டீங்களா, போய் குளிங்கடா அப்படின்னு சொல்லி அந்த சிவகணங்களை திட்டுறாரு. அப்புறம் நாரதர் ராஜா கிட்ட போய் அவர் கூட வந்திருக்கிற எல்லாரையும் கைலாய மலைவிற்கு வரவேற்கிறார். வாங்க நீங்க எல்லாரும் வந்து உட்காருங்க, நான் சீக்கிரமாவே
சிவனை கூட்டிட்டு கல்யாணத்தோட முதல் சம்பிரதாயமான நெத்தி திலகம் வைக்கிற அந்த சம்பிரதாயத்துக்காக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போற. அடுத்து திலகம் வைக்கிற அந்த சம்பிரதாயத்துக்காக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் சப்த ரிஷிகள்ல ஒருத்தவர் இந்த திலகம் வைக்கிற சம்பிரதாயத்துக்காக மாப்பிள்ளை சிவனுக்கு திலகமிட பார்வதியோட அண்ணன் வேணும் அப்படின்னு சொல்ற. அண்ணங்காரன் அந்த முறை செய்யணுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்வதியோட அண்ணன் யாரு? நம்ம பகவான் விஷ்ணு தான். கரெக்டா அவரு கூப்பிடாம அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறார். அதுலயும் குறிப்பா அன்னைக்கு பார்வதி தேவி விஷ்ணு பகவான அண்ணனா எந்த ரூபத்துல ஏத்துக்கிட்டாங்களோ அதே ரூபத்துல வந்து நிக்கிறார். அடுத்து நம்ம விஷ்ணு மகாதேவரை பார்த்து, சிவனே, என்னோட இந்த ரூபத்துல உங்களுக்கும் எனக்குமான இந்த புது உறவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன், நீங்க என்கிட்ட எந்த ரூபத்துல எந்த உறவுல வந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நாராயணா அப்படிங்கிறாரு நம்ம சிவன். இவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப மாமா மச்சான் போறாங்கல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம நாராயணர் பார்வதியோட அண்ணனா சிவனுக்கு செய்ய வேண்டிய அந்த எல்லா சம்பிரதாயங்களையும் செஞ்சு முடிக்கிறார். அடுத்து எல்லாரும் சிவனுக்கு பொட்டு வச்சு திலகம் வச்சு மலர் தூவி அவரை வாழ்த்துறாங்க. சோ இந்த சம்பிரதாயம் முடிஞ்சிருச்சு. அடுத்து மகாமந்திரி சிவன் கிட்ட இதெல்லாம் உங்களுக்கான சீர், இதை ஏத்துக்கங்க அப்படின்னு கொடுக்கிறார். அந்த சீர்ல நிறைய சாப்பிடுற ஐட்டம் இருக்கிறத பார்த்த சிவகணங்கள் எல்லாம் அதை எடுக்க போவாங்க. நந்தி தேவதான், டேய் சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்றாரு. நம்ம பாட்டிமா அனுப்புனாலு எல்லாத்தையும் விசித்திரமா பார்த்துட்டு, என்ன இவங்க எல்லாம் படா காட்டு மிராட்டித்தனமா இருக்கானுங்களே, வித்தியாசமா தெரியுறாங்களே அப்படின்னு முழிக்கிறார். அடுத்து நம்ம பர்வதராஜன், சிவனே, திலகம் வைக்கிற சம்பிரதாயம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க உங்க குடும்பத்தோட திருமண ஊர்வலத்துல ஹிமாலய அரண்மனைக்கு என்னைக்கு வரப்போறீங்களோ அந்த நாளுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த கைலாய மலையில இருந்து நாங்க கிளம்பணும், பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன், நிச்சயமா ராஜா, ஆனா நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க முதல் தடவை கைலாய மலைக்கு வந்திருக்கீங்க, கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நந்தி கிட்ட சாப்பாடு ரெடி பண்ண சொல்றாரு. நந்தி தேவர், என்ன சிவன் என்கிட்ட போய் சாப்பாடு ரெடி பண்ண சொல்லிட்டாப்ல, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்தோடையும் பதட்டத்தோடையும், சாப்பாடு தானே பிரபு, கண்டிப்பா செஞ்சிடலாம், கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும், நான் ரெடி பண்றேன் பிரபு அப்படின்னு சிவன் கிட்ட சொல்லிட்டு சிவகணங்களை கூட கூட்டிட்டு உள்ள ஓடிடுறாரு. அந்த பக்கம் போயிட்டு நம்ம நந்தி தேவர், இப்படி பொண்ணு வீட்டுல இருந்து வர்றவங்க சாப்பிட்டுட்டு தான் போவாங்கிறத நான் யோசிக்கவே இல்லையே, சாப்பாடு செய்யாம விட்டுட்டேன், சிவனோ எல்லாரையும் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு வேற சொல்லிட்டேன், வேற வழி இல்ல, நாம ரெடி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சிவகணங்கள் கிட்ட சொல்றாரு. சிவகணங்கள் எல்லாரும், ஆனா நாம எப்படி சாப்பாடு ரெடி பண்ண முடியும், நம்ம யாருக்குமே சமைக்க தெரியாதே அப்படின்னு முழிக்கிறாங்க. ஆனா நம்ம நந்தியோ சிவன் சொல்லிட்டாரு, சோ நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி திருப்பி சிவகணங்களை கூட்டிக்கிட்டு ஓடிறாரு. இவர் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாரே தவிர சமைக்கிற மாதிரியே தெரியல. அங்க பார்த்தா சபையில சிவனும் சப்தரிஷிகளும் பர்வதராஜனும் இலைய விரிச்சு சாப்பிட உட்காந்தாச்சு. சமைக்கவே தெரியாத நம்ம நந்தியன் குரூப் எப்படி சமைச்சு சாப்பாடு ரெடி பண்ணி அங்க இலையில சாப்பாடை கொண்டு வந்து கொட்ட போறாங்களா, இல்ல சாப்பாட்டுக்கு பதிலா அங்கேயும் வில்வ இலைய கொண்டு வந்தோ இல்ல மண்ணை கொண்டு வந்து போட்டு இதைத்தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட சொல்ல போறாங்களா, இல்ல என்ன பஞ்சாயத்து வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ.